எல்லாரும் பிளட் மூன் பார்த்துருப்பீங்க, பிளட் ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தை பாருங்கள். பனிப்பாறைகளுக்கு நடுவில் ரத்த கலரில் ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர சீன் இல்லை, இது உண்மையாகவே நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தில் பாறைகளுக்கு நடுவே சிவப்பு கலரில் ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு. முதல்ல இது அந்த பனிப்பாறைகள் மேலே வளரக்கூடிய சிவப்பு பாசிகள்னால தான் இந்த கலர் வந்துச்சு அப்படின்னு எல்லோரும் நம்பினாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பனிப்பாறைகளுக்கு அடியில் காற்று மற்றும் சூரிய ஒளி படாமல் இரும்பு தாது உப்புக்கள்லாம் அதிகமாக இருக்கிற நீர் கோடிக்கணக்கான வருஷமாக அதில் தேங்கி இருந்துச்சான். அந்த நீர் இந்த பனிப்பாறைகள் உடையும் போது வெளியே வர்றதுனால காற்று பட்டு ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிவினை நகர்ந்து அது சிவப்பு கலராக மாறுதான். இந்த இரும்பு துருப்பிடிச்சா கலர் மாறும் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். இதில் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, அந்த அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தில் -60°C கீழே வெப்பநிலை போகுமா. அவ்வளோ கம்மியான வெப்பநிலையிலும் இந்த நீர் உறையாதான். அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு தானா. அந்த தண்ணியில் கடல் தண்ணியில் இருக்கிற உப்பை விட 2 மடங்கு உப்பு அதிகமாக. இதில் இன்னொரு அதிசயமும் இருக்குது. அந்த தண்ணியில் நுண்ணுயிர்கள் உயிர் வாழுதான். இது எதை சொல்லுது அப்படின்னா, எவ்வளோ கடுமையான சூழ்நிலையிலும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது அப்படின்றத இது நிரூபிக்கிறதா சொல்கிறாங்க. செவ்வாய் போன்ற பனிக்கட்டிகள் நிறைந்த கிரகத்தில் கூட உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை நம்மளை எப்பவுமே ஆச்சரியப்படுத்துறதுக்கு தவறியதே இல்லை இல்லையா?